We miss you Reina. Come back கொடுங்க Reina. காட்டுங்க பிரேம்ல காட்டுங்க. பூரா வெதிக்கு வச்ச ஓவியம் என்னை பொறுத்தவரை காவியம். That's great. வெல்கம் பண்றோம். கம் பேக் கொடுங்க Reina. We miss you Reina தான். அந்த பிளேஸ்க்கு இன்னமும் ஆள் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. வேற யாருமே வர மாட்டாங்க. ரெய்னா மட்டும் தான். ரெய்னா ஃபேன். ரெய்னா ஃபேன். ரெய்னாவை எவ்வளவு மிஸ் பண்றீங்க? சிஎஸ்கே அவர் இருந்தாருன்னா இந்த மாதிரி நடக்குது. பேட்டிங் ஆர்டர்லாம் கொலாப்ஸ் ஆகாது ப்ரோ. ரெய்னாவை எவ்வளவு மிஸ் பண்றீங்க? ரெய்னா போன ரொம்ப ஷாக் ப்ரோ. தோனி கட்டு அவங்க தான் பார்த்தேன். பட் ரொம்ப ஷாக். ஏன்னா பாவிகளா சுரேஷ் 180+ சேஸ்ல சுரேஷ் ரெய்னா இருந்த வரைக்கும் 9 டைம்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. சுரேஷ் ரெய்னா இல்லாதப்போ ஒரு வாட்டி கூட ஜெயிக்கல. அப்ப ரெய்னா இருந்தாங்கன்னா அந்த 1 டவுன் ஸ்பாட் வந்து அவர் ஃபிக்ஸ் பண்ணிருப்பாரு. சின்ன தல பேர் வந்தாலே அவர் ரொம்ப மிஸ் பண்றேன் ப்ரோ. இவங்க டெல்லி கேபிட்டல்ஸ் கேஎல் ராகுல் ஃபேன் ஹாப்பி வெரி ஹாப்பி. மேன் ஆஃப் தி மேட்ச் வின். ஓகே, யாரை டிசப்பாயிண்ட் பண்ணது நீங்க? இன்னைக்கு எல்லாரும் டக்குன்னு அவுட் ஆன மாதிரி இருந்துச்சு ப்ரோ. ஓ, சிஎஸ்கே பிளேயர்ஸ் எல்லாரும் டிசப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. ஆனா தோனி கொஞ்சம் நிறைய நேரம் விளையாண்ட மாதிரி இருந்துச்சு. ஆனா இன்னும் கொஞ்சம் அடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஓகே, என்ன பண்ணிருந்தா சிஎஸ்கே வின் பண்ணிருக்கலாம் இன்னைக்கு? ப்ரோ ருத்ராஜும் கான்வே ஓபன் பண்ணலாம் எனக்கு தோணுது. மேபி ரச்சின் ஒன்னு இருக்கலாம். அதுதான் ஒரு காலத்துல இருந்து ஒரு பெஸ்டான பேரா இருந்துச்சு. அது பேட்டிங் ஆர்டர் மாத்தி ஆடுறாங்க. பவர் பிளேல ரன் வந்தாலே போதும் ப்ரோ. ஓகே, அதுதான் ஜெயிச்சிருவோமா இந்த வாட்டி? தொடர் 3 தோல்வி. ஆமா ப்ரோ, எப்படி தெரியல. நல்லா தான் ப்ரோ இருக்கும், பாப்போம். ஓகே, டெல்லி பாமா தாங்க இருக்கு, அன்பிட்டன் சைடா இருக்குல்ல. ரெய்னா ஃபேன். ரெய்னாவை எவ்வளவு மிஸ் பண்றீங்க? சிஎஸ்கே ஃபேன். அவர் இருந்தாருன்னா இந்த மாதிரி நடக்குது. பேட்டிங் ஆர்டர்லாம் கொலாப்ஸ் ஆகாது ப்ரோ. காட்டுங்க பிரேம்ல காட்டுங்க. பூரா வெதிக்கு வச்ச ஓவியம் என்னை பொறுத்தவரை காவியம். That's great. ரெய்னா ஃபேன் தான். 25 பாலுக்கு 87 அடிப்பார்ல, அது அந்த மேட்ச் எவ்வளவு என்ஜாய் பண்ணீங்க ப்ரோ? அந்த மேட்ச் அளவுக்கு இப்ப டிராவிஸ் ஹெட் ஆடுறாரு, ஜே கிரேசன் மிக்ரிக் ஆடுறாரு, அபிஷேக் சர்மா ஆடுறாங்க. அந்த ரன் என்ன யாரும் அந்த ரெக்கார்ட் உடைக்கல ப்ரோ. 26-85 சம்திங் அடிச்சாரு. 87-85 யாரும் அடிக்கல. ஆமா, தட்ஸ் கிரேட். அது ரெய்னா இருந்தானா மேட்ச் முடிச்சிருப்பாரு. கண்டிப்பா ஒரு சிங்கிள் ஆர்டர் ஆடுவார் ப்ரோ. முடிச்சிருப்பாரு. ஓகே, தேங்க் யூ so much. சொல்லலாமே, என்ன எதிர்பார்த்து வந்தீங்க மேட்ச் ஆரம்பிக்க முன்னாடி? மேட்ச் கண்டிப்பா வின் பண்ணுவாங்க தான் வந்தாங்க. ஒரு மேட்ச்னா பரவாயில்ல, சரி ஓகே ஒத்துக்கலாம். செகண்ட் மேட்சும் சரி ஓகே பரவாயில்ல, நாங்க ஓகே. மூணாவது மேட்சும் நீங்க வந்து அப்படி சரி ஓகே பரவாயில்லன்னு விட முடியாது. ஆக்சுவலா நல்லா விளையாடி தோத்தா கூட பரவாயில்ல, நல்லாவே விளையாடாம ஜெயிக்கணும்னே விளையாண்ட மாதிரி தெரியல, ஒரு இன்டென்ட் இல்ல. யாரு டிசப்பாயிண்ட் பண்ணா இன்னைக்கு? எல்லாருமே டிசப்பாயிண்ட் பண்ணாங்க. தோனி அது விடுங்க, ஓகேவா, நம்ம அது அவர் பைசா விடுங்க, ஓகே. ஆனா வந்து ருத்துராஜ், ரச்சின், ஓகேவா, ஆனா நம்ம டாப் ஆர்டர் டிபெண்ட் பண்ண கூடாதுல, மிடில் ஆர்டர் ஸ்ட்ராங்கா இருக்கணும்ல விளையாடுறதுக்கு. எல்லா டீம்லயும் அப்படிதான் இருக்காங்க. மிடில் ஆர்டர் நாங்க எதிர்பார்க்கல விஜய் சங்கர் வருவாருன்னு சொல்லிட்டு. விஜய் சங்கர்னு ஒருத்தர் டீம்ல எதுக்கு எடுத்தாங்கன்னே தெரியல. ஏன்னா 2 மேட்சுக்கு முன்னாடி விஜய் சங்கரை கொண்டு வரலாம், ஊடாக்கு பலா ட்ரிப்பதிக்கு பலான்னு சொன்னவங்க தான் ஃபேன்ஸ். இப்ப திருப்பி விஜய் சங்கர் ஏன்றீங்கன்னா என்ன அர்த்தம்? அது அப்படி சொன்ன ஃபேன்ஸுக்கு கிரிக்கெட் நாலேஜ் இல்லன்னு அர்த்தம். அப்படி வச்சுக்கலாம். ஏன்னா 6 அடிக்க முடியாது அவனால. T20ல 6 அடிக்க பிளேயர்ஸ் தான் தேவை. கண்டிப்பா அவனால அடிக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சோ அந்த மாதிரி ஒரு பிளேயர் எடுத்திருக்காங்க அப்படின்னா பிளானிங் சரியில்லை அப்படின்னு அர்த்தம். கண்டிப்பா அதே மாதிரி இன்டென்ஸ் சுத்தமா இல்லை. பவர் பிளேல நான் ஒரு ஸ்டாட் பார்த்தேன். பவர் பிளேல சூரியகுமார் யாதவ் 3 6 அடிச்சிருக்கான். சென்னை மொத்தமாவே இது வரைக்கும் 3 6 தான் அடிச்சிருக்காங்க பவர் பிளேல. அதே மாதிரி சுரேஷ் 180+ சேஸ்ல சுரேஷ் ரெய்னா இருந்த வரைக்கும் 9 டைம்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. சுரேஷ் ரெய்னா இல்லாதப்போ ஒரு வாட்டி கூட ஜெயிக்கல. அப்ப நம்ம ரெய்னாவை எவ்வளவு மிஸ் பண்றோம்? அந்த பிளேஸ்க்கு இன்னும் சூட் ஆகல யாருமே இல்ல அதுக்கேத்த பிளான். ரெய்னாவே திரும்ப வந்தாலும் சந்தோஷம் தான். வெல்கம் பண்றோம். கம் பேக் கொடுங்க Reina. We miss you Reina தான். We miss you Reina தான். We miss you Reina. கம் பேக் கொடுங்க Reina. இந்தியன் மாதிரி கம் பேக் ரெய்னான்னு ஒரு ஹேஷ்டேக் ரைஸ் பண்ணுங்க. அதுதான் கம் பேக் இந்தியன் மாதிரி போட்டே ஆகணும். என்ன பண்ணிருந்தா சிஎஸ்கே இதுக்கு அப்புறம் வின் பண்ண முடியும்? டார்கெட் கம்மியா செட் பண்ணிருந்தோம். ஆப்போனன்ட் டார்கெட் கம்மியா செட் பண்ணிருந்தோம். இன்டென்ட்டோட விளையாடினாலே போதும். இன்டென்ட்டோட ஆர்ட்ல நிறைய ரன் அடிக்கணும். அந்த இன்டென்ட் இருந்தா போதும். பேக் எண்ட்ல வந்து ஜடேஜா, தோனி அவங்களாம் அடிச்சா பரவாயில்ல. அவங்களாம் வந்து 17-18th ஓவர்ல வர வேண்டியவங்க. முன்னாடியே அவங்கள வர விட்டுட்டு அவங்களால ஆட முடியாது இல்ல. அவங்க வந்து லாஸ்ட் வரைக்கும் வந்து பொறுமையா வந்து ஸ்டார்டிங்ல வந்து ரொம்ப பொறுமையா ஆடுவாங்க. அவங்களாலேயே ரொம்ப ஸ்கோர் கம்மியாகும். அதனால ஸ்டார்டிங்ல ஒரு 6 ஓவர்ல 60 ரன்னாச்சு மினிமம் அடி. அது பவர் பிளேவை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணணும் இதுக்கு அப்புறமா. இல்லனா கஷ்டம் நினைக்கிறேன். பாப்போம் இதுக்கு மேல என்னதான் பண்றது
நம்ம 1 2 3 போயிட்டே இருக்கு. டீம் டீம் வந்து டீம் செலக்ஷன் 11 வந்து சரியில்லை. விஜய் சங்கரால அடிக்க முடியாது. வேண்டாம் விஜய் சங்கர் வேண்டாம். அவனால அடிக்க முடியாது. அவனால வந்து குறை சொல்லல. நானும் ஒரு பாலும் வந்து அட்லீஸ்ட் அந்த இது வச்சு கிட்டாச்சு போகும்னு பாக்குறேன். பவுண்டரி கிட்டே போகல. பவரே இல்ல, ஃபுல்லா பவரே இல்ல. ரொம்ப கஷ்டப்பட்டாரு. அவர் குறை சொல்லல. அவர் T20க்கான பிளேயர் கிடையாது. அதுதான் உண்மை. ஓகே பாப்போம், லெட்ஸ் see. யார் இன்னைக்கு டிசப்பாயிண்ட் பண்ணது? சிஎஸ்கே டீம் ஃபுல்லாவே பேட்டிங் பொறுத்தவரைக்கும் வந்து டிசப்பாயின்மெண்ட். பவுலிங் பொறுத்தவரைக்கும் எல்லாம் ஓகே தான். ஓகே தான். பேட்டிங் லைன் அப் மட்டும் மாத்தினாலே போதும் ப்ரோ. ஓகே, சிஎஸ்கே நீங்க த்ரூ அவுட்டா ஃபாலோ பண்ணிட்டு வரீங்களா? ஆமா ப்ரோ, சின்ன வயசுல இருந்து. ரெய்னாவை எவ்வளவு மிஸ் பண்றீங்க? ரெய்னா போன ரொம்ப ஷாக் ப்ரோ. அட்டை தோனி கட்டு அவங்க தான் பார்த்தேன், பட் ரொம்ப ஷாக். ஏன்னா இப்ப ரெய்னா இருந்தாங்கன்னா அந்த ஒன் டவுன் ஸ்பாட் வந்து அவர் ஃபிக்ஸ் பண்ணிருப்பாரு. சின்ன தலை பேர் வந்தாலே அவர் ப்ரோ ரொம்ப மிஸ் பண்றேன் ப்ரோ. ரொம்ப மிஸ். அந்த பிளேஸ்க்கு இன்னமும் ஆள் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. வேற யாருமே வர மாட்டாங்க. ரெய்னா மட்டும்தான். நான் மட்டும்தான். ஆமா, தோனி வந்து இருக்காரா சென்னை டீம். ஓகே, என்ன பண்ணிருந்தா வின் பண்ணிருக்கலாம் இன்னைக்கு மேட்ச்ல? பேட்டிங் பண்ணிருந்தா பேட்டிங் சூப்பரா விளையாடி இருந்தா வந்து கண்டிப்பா வந்து வின் பண்ணிருக்கலாம். லாஸ்ட் மினிட் வரைக்கும் எனக்கு அந்த ஹோப் இருந்துச்சு. ஓகே, தோனி இருக்காரு, வின் பண்ணிடுவாங்க அப்படின்ற ஹோப் தான் இருந்துச்சு. பேட்டிங் பட் இட்ஸ் ஓகே. பேட்டிங் பொறுத்தவரைக்கும் ஏன்னா சொத்த மட்டும் நிக்கிறாங்க. ஒருத்தர் நின்று எதுவுமே ஆக போறது இல்லை. எனச்சுக்கூட நின்று சப்போர்ட் பண்ணணும். பேட்டிங் தான் நம்ம மெயின் லூஸ் ஆகுறதுக்கு. ஓகே, இப்படியே போனா ஜெயிப்போமா இந்த சீசன்? வாய்ப்பே இல்ல. நானே சிஎஸ்கே ஃபேன் தான், சொல்றதுக்கே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. கஷ்டமா இருக்கு. பேட்டிங் மட்டும் இனிமே அப்கமிங் மேட்ச்ல பேட்டிங் லைன் அப் கொண்டு வந்தா மட்டும்தான் நம்ம உள்ளே போக முடியும். பிளே ஆஃப்ஸ் உள்ளே போக முடியும்.